परमात्मिकायै नमः ओम वाचे नमः ओम पद्मालयायै नमः ओम पद्मायै नमः ओम सुदये नमः ओम स्वाहायै नमः ओम स्वदायै नमः ओम सुदायै नमः। மாமா, இந்த பூஜை நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீங்க ஒத்துக்காம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு ஸ்வேதா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நல்ல காரியம் எது பண்ணாலுமே எனக்கு அதுல சந்தோஷம் தான். ஐயோ ஐயரே, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா? மந்திரத்தை சொல்லு. பாட்டி, நீங்க வேற கம்முன்னு இருங்க. அவரே இருமிட்டு இருக்காரு, நீங்க வேற இருங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, நீங்க எங்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அவ்வளவு சீக்கிரம் போய் சேர மாட்டாரு. மந்திரத்தை சொல்லியா? கம்முன்னு இருங்க பாட்டி, ஏதாவது ஆயிட போகுது. நீங்க ஐயோ, ஒண்ணு ஆகாது தம்பி. யோ, மந்திரத்தை சொல்லி தொலையா. ஐயோ, இருமிட்டு இருக்காரு, தள்ளுங்க. மாமாங்களா? ஐயோ, ஒன்னால மட்டும் இந்த கல்யாணம் நின்னது. இது அப்படியே மண்டையில போட்டு உடைச்சிருவேன். நேரங்காலம் புரியாம இருமிட்டு உட்கார்ந்து இருக்க. சீக்கிரமா மந்திரத்தை சொல்லு. தண்ணி வந்தோட தண்ணியை குடிச்சிட்டு ஆரம்பிச்சிரு. புரியுதா? சரி, குடுங்க. நான் குடுக்குறேன். நான் குடுக்குறேன். நானே குடுக்குறேன். இந்தாங்க, குடிங்க. சரி சரி, நீங்க உட்காருங்க. உட்காருங்க 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 தம்பி. உட்காருங்க. ओम दित्ये नमः ओम दीप्ताये नमः ओम वसुधाये नमः ओम वसुधारिण्ये नमः। ஐயரே, என்ன இது நேரங்காலம் தெரியாம இருமிக்கிட்டு இருக்கீங்க? லொக்கு லொக்குன்னுகிட்டு. என்ன பாட்டி இது? இருமல் என்ன சொல்லிட்டா வரும்? பாவம், அவரே இருமிட்டு இருக்காரு. ஐயோ இருங்க, நான் போய். உங்களுக்கு எங்க பிரச்சனை தெரியாது. சில விஷயங்கள் எல்லாம் லேட் பண்ணவே கூடாது. லேட் ஆக ஆக எனக்கு ஆபத்து வந்துரும். என்ன உங்களுக்கு ஆபத்தா? ஐயோ, உலகிட்டேனா? எனக்கு ஆபத்துனா நமக்கு ஆபத்து. எனக்கு புரியல. ஐயோ, ரொம்ப வலிக்குதே. அதாவது இப்ப பரிகாரம் நம்ம யாருக்கு பண்றோமோ அவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது சுவேதாவுக்கு. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப யார் வீட்ல இருந்து கிளம்பி வர போறா? அது சுவேதாவோட ஃப்ரெண்டு. அவதான் இந்நேரம் கிளம்பி வந்துகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி, எனக்கு என்னமோ இது சரியில்லைன்னு தோணுது. ஏதாவது ஒரு தடங்கல் ஆகிட்டே இருக்கு. பேசாம நம்ம போயிடலாமா? சொல்ல இழுத்து. என்ன ஸ்வேதா, நீ இப்படி சொல்லிட்ட? இதெல்லாம் ஒரு தடங்கலா? இந்த காலத்து பசங்களுக்கு கஷ்டமே படாம எல்லாம் ஈஸியா கிடைச்சிடணும். நாம நினைச்சது நடக்கணும்னா கொஞ்சம் பொறுத்துதானே ஆகணும். பாட்டி சொல்றது சரிதான் ஸ்வேதா. பத்தியா, அர்ஜுன் தம்பியே கரெக்ட்னு சொல்லிடுச்சு. அப்புறம் நீ பேசாம இரு. யோ ஐயரே, யோ ஐயரே, எப்பதான் நீ லொக்கு லொக்குன்னு இருமறத நிறுத்துவ? எனக்குன்னு வந்து வாக்கிதுங்க பாரு. இருமல் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எழுந்து. அட, இருமல் கன்றாவே நின்னுடுச்சு. மெரட்னா விக்கல் நிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருமல் கூடவா நிக்குது? அப்பா, சரி சரி சரி, இனிமே நல்ல சகுனம் தான். ஐயரே, சட்டு புட்டுன்னு வேலையை முடிங்க. ओम बुद्धये नमः ओम अनगाये नमः ओम हरिवल्लभाये नमः ओम अशोकाये नमः ओम। ஸ்வேதா, ஸ்வேதா, இங்க ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகிறது பாத்தீங்களா? பார்க்கல. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. அம்மா, யாருமா நீ? யார தேடுற? சாமி, என் தங்கச்சி பேரு ஸ்வேதா. சரி. அவளுக்கும் அர்ஜுனுங்கிறவருக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க. அவங்க இந்த கோயிலுக்கு வந்ததா தான் சொன்னாங்க. அவங்கள தான் தேடி வந்தேன். ஆனா அவங்கள காணுமே. என்னது? இந்த கோயில்ல திருட்டு கல்யாணமா? அப்படி எதுவும் நடக்கலையம்மா. அவங்க இங்கதான் வந்ததா சொன்னாங்களே சாமி. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? அப்படி எதுவும் நடக்கலம்மா. ஐயோ, என்ன கடவுளே. கடவுளே, இப்ப நான் எங்க போய் அவங்கள தேடுவேன்? அம்மா, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்னம்மா
சொல்றீங்க? நீங்க அவங்கள பாத்தீங்களா? ஆமாம்மா பார்த்தேன். ஒரு 3 பேரோட ஒரு ஐயரையும் பார்த்தம்மா. போலீஸ் கூட வந்துச்சுமா. என்கொயரிலாம் பண்ணாங்கம்மா. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் வேற கோயிலுக்கு போறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களாதான் இருக்கும். அவங்க எந்த கோயிலுக்கு போறோம்னு ஏதாவது சொன்னாங்களா? அதை பத்தி எதுவும் தெரியலம்மா. ஆனா எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற ஒரே கோயில் காளியம்மா கோயில் தான். எதுக்கும் அங்க போய் பாருங்க. அம்மா, தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஓம் சிவாயே நமஹ. ஓம் சிவகரி கும்பிடுங்க கும்பிடுங்க, பரிகாரம் நல்லபடியா வரணும். கும்பிடுங்க. சொல்லு, சாமி கும்பிடு சொல்லு. ஓம் புஷ்கே நமஹ. ஓம் பிரீத்தி புஷ்கரே நமஹ. ஓம் சாந்தாயே நமஹ. ஓம் சுக்லமால்யாம்பராயே நமஹ. ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் பாஸ்கரியை நமஹ. ஓம் பில்வ நிலையாயே நமஹ. ஓம் வராரோஹாயே நமஹ. ஓம் யசஸ்வியை நமஹ. ஐயோ, ஒரு கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லுன்னா இந்த ஆள் பாட்டுக்கு 4-5 கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. முடிக்கவே மாட்டேங்கிறானே. ஓம் சித்தையே நமஹ. ஓம் ஸ்ரைல ஏயா, மந்திரத்தை எப்ப முடிக்கிறதா உத்தேசம்? அம்மா, என்னதான் ஃப்ராடு கல்யாணமா இருந்தாலும் இதுவும் கல்யாணம் தானே. பண்ற வேலையில பர்ஃபெக்ஷன் வேண்டாமோ? வாயிலே போட்டான். மந்திரத்தை குறைச்சா அது நேக்கு பாவம் வந்துரும். இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு. உன்னை யாரையா குறைக்க சொன்னா கொஞ்சம் வேகமா சொல்லு, அவ்வளவுதான். அந்த காலத்து செங்கோட்டை பேசஞ்சர் மாதிரி போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரியா, இந்த கல்யாணத்தை நிறுத்த வில்லி ஒருத்தி வேகமா வந்துகிட்டே இருக்கா. அவ வரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இப்ப பாருங்க, ஹைவேஸ்ல ஓடுற ஆம்னி பஸ் மாதிரி எப்படி ஓடுறான்னு. ஓம் சித்தையே நமஹ. ஓம் ஸ்ரைன சௌமியாய நமஹ. ஓம் சுபப்பிரதாயே நமஹ. ஓம் நிர்பவேஸ்ம கதானந்தாயே நமஹ. ஓம் வரலட்சுமி நமஹ. ஓம் அன்பு, என்னாச்சு அன்பு? பார்த்து வர மாட்டீங்களா? அப்படி என்ன அவசரம்? இல்ல, அவசரமா நான் ஒரு கோயிலுக்கு போகணும், அதான் பார்க்காம வந்துட்டேன். சரி, வண்டி வேற ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. உங்களுக்கு வேற அடிபட்டு இருக்கு. இப்ப வண்டி ஓட்ட வேண்டாம், வண்டி இங்கேயே இருக்கட்டும். வாங்க, நான் உங்களை டிராப். ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இருக்கட்டும். நீங்க பாருங்க, ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவங்க வந்து வண்டி எடுத்து போயிடுவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்க போ. அன்பு, முன்னாடி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஓம் சுபாயே நமஹ. ஓம் ஹிரண்ய பிராகாராயே நமஹ. அட யாரு அது அபசகுணமா? கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? நல்ல காரியம் நடக்கும் போது நிறுத்துங்க நிறுத்துங்க. என்கிட்ட என்னம்மா ரொம்ப பேசுறீங்க? நான் இந்த கோயிலோட செக்ரட்டரி. என்கிட்ட பர்மிஷன் வாங்கல, ஆபீஸ்ல பணமும் கட்டல. கேட்டா என்னமோ ஏடாகூடமா பேசுறீங்க. ஐயோ ஐயோ, நீங்க இந்த கோவில் செக்ரட்டரியா? நான் ஏதோ கோவில் வாசல்ல தேங்காய் பழம் விக்கிறவன் நினைச்சிட்டேன். தப்பு 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 தான், கோச்சுக்காதீங்க. இப்ப என்ன, ஆபீஸ்ல பணம் கட்டி பர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதானே? இதோ நொடியில போய் கட்டிட்டு வந்துறேன். என்னைய வாய பாத்துக்கிட்டு சீக்கிரம் சொல்லி மூடி. ஓம் ஜெயாயே நமஹ. ஓம் ஸ்வேதா, தேவதாயே நமஹ. எனக்கு என்னமோ இது எல்லாமே தப்பா தோணுது. நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலைன்னா வாசு நம்மளை எப்படின்னு திட்டுவா. அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா. அக்காவை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு. மாமா, இன்னைக்கு அன்பு செல்வி மட்டும் இல்ல, வீட்ல இருக்க எல்லாருமே திட்ட போறாங்க. வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. அது எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அவ்வளவு ஈஸியா நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. அன்பு, கல்யாணம் நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க தனியா டிராவல் பண்ண வேண்டாம், அதுவும் பைக்ல. நீங்க எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். பரவாயில்ல, நீங்க பிஸியா இருப்பீங்க, உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு. இதுல என்ன தொல்லை இருக்கு? இன்ஃபேக்ட் உங்களை டிராப் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான்.
வாமதேவாய நமஹ ஓம் விரூபாட்சாய நமஹ. ஐயா ஐயா செக்ரட்டரி ஐயா இந்தாங்க ஐயா நாங்க பணம் கட்டியாச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இத முதல்லயே முன்கூட்டியே செஞ்சிருக்கலாம்ல. தெரியாம செஞ்சுட்டேயா, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. பாபா வாங்க போலாம். ஓம் சிபிவிஷ்டாய ஐயரே புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கியா, சீக்கிரமா முடியா. இப்ப பாருங்க. ஓம் அம்பிகா நாதாய நமஹ ஓம் ஸ்ரீ கண்டாய நமஹ ஓம் பக்தவத்சலாய நமஹ ஓம் பவாய நமஹ ஓம் சர்வாய நமஹ ஓம் திரிலோகேசாய நமஹ. ஓம் சர்வாய நமஹ ஓம் திரிலோகேசாய நமஹ ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ ஓம். சீக்கிரமான்னு சொல்லிட்டு இருக்கு. குடியா ஐயா குடியா அப்படியே. சரி, சரி. சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு. மாலை கொடு. இந்தாங்கோ மாலை எடுத்து பொண்ணுக்கு இடத்துல போடுங்க. என்னது மாலை போடணுமா? எதுக்குங்க? பரிகாரம் பண்றவாளுக்கு தாய்மாம மாலை போடுறது முறை. நீங்க தான் அந்த ஸ்தானத்துல இருந்து போடணும். இத பாருங்க, இது என்னமோ தப்பா இருக்கு. நான் அந்த மாலை எல்லாம் போட மாட்டேன். ஐயோ இவன் ஒருத்தன். மாமா என்ன மாமா இது? அதான் நான் ஏற்கனவே சொன்னனே, இந்த பரிகாரம் பண்ணலனா என் ஃப்ரெண்டோட உயிருக்கே ஆபத்து வந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி யோசிக்கலாமா? எனக்காக தானே நீங்க இத பண்றீங்க. ப்ளீஸ் மாமா வாங்கி போடுங்க மாமா. தம்பி இதுல ஒண்ணும் தப்பே இல்ல, நீங்க தைரியமா மாலையை போடுங்க. நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல. சார் டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. இருக்கட்டும் அன்பு, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல இல்ல நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணிட்டு போறேன். இல்ல ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு கிளம்புறேன், நீங்க போங்க. ஓகே அன்பு, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் சார். சீக்கிரம் போடண்டா. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. என்னது? ஐயா தம்பி போடுங்க தம்பி. ஸ்வேதா, ஸ்வேதா. வசு, இனி இந்த கல்யாணம் அம்பேல். இதுக்கு மேல நாம அங்க இருக்கப்படாது. எஸ்கேப். என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்டடி? ஸ்வேதா, ஏன் இப்படி பண்ண? உன்னை நம்பிதானே நான் உன் கூட வந்தேன். எல்லாம் இந்த பாட்டி பண்ற வேலைதான். பாட்டி வேலையா? உன் தங்கைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் இப்படி இருக்கீங்க? சாப்பிட்ட வீட்டுக்கே துரோகம் நினைக்கிறீங்களே, நீங்களா நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப பேசாத.
ஏதோ சின்ன பிள்ளைக்கு மிட்டாய் கொடுத்து கடத்திட்டு வந்த மாதிரி ஸ்வேதாவனை சொக்குப்படி போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுற. இவ கேட்டா அழுதா, என் மனசு கேட்கல, உதவி பண்ணலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையே. அது எப்படி பாட்டி சொல்லுவீங்க? ஏன் விருப்பம் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருக்கீங்கல்ல, அது தப்பு இல்லையா? 4 பேர் நல்லா இருக்கணும்னு எதுவுமே தப்பு இல்ல. யார் அந்த 4 பேரு? நானு, சுவேதா, வீரா, கார்த்திக். இதெல்லாம் சொன்னா உங்க புரியாது தம்பி. அன்பு செல்வி, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. அர்ஜுன் மட்டும் சுவேதா கழுத்துல தாலியை கட்டிருந்தா பல வேலைகள் அப்படியே கச்சிதமா முடிஞ்சிருக்கும். விஷயம் தெரியாம உள்ள பூந்து அப்படியே கெடுத்துட்ட. பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஹே ஸ்வேதா, இங்க பாரு, உன்னால எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. வாடி. இங்க பாரு, உன்னை நான் அடிக்கணும்னு அடிக்கல. நீ பண்ண இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அத உனக்கு உணர்த்தணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நல்ல வேளை நான் இப்போ இங்க வந்தேன். இல்லன்னா என்னடி ஆயிருக்கும்? இங்க பாரு ஸ்வேதா, இந்த உலகத்துல யாருக்கு யார வேணாலும் பிடிக்கலாம். ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு முறை இருக்கு. உன் காதல் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா போராடு, அவரை விரும்பவை. அதுக்கு உதாரணமே அர்ஜுன் தான். அர்ஜுன் என்ன அவரோட மனைவின்னு சொல்றாரு, ஆனா நான் ஏத்துக்கல. ஆனாலும் அவர் எவ்வளவு ஜென்யூனா போராடுறாரு. அந்த மாதிரி போராடு. அதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குற, அது தப்பு. நான் பேசுறது ஏதாவது புரியுதா? புரிஞ்சுதுக்கா. சரி வா. அர்ஜுன், இவ பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல வசு, விடு. உனக்கு இங்க நடந்ததுல டென்ஷனே இல்லையா? நான் ஏன் டென்ஷனா இருக்கணும்? சொல்ல போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னது சந்தோஷமா இருக்கா? ஆமா, நீதான் ஓடி வந்து தடுத்துட்டியே, அது போதாதான் நான் சந்தோஷப்படுறதுக்கு. வசு, இந்த உலகத்துல ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பா, ஆனா தான் புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நீ அதை நிரூபிச்சிட்ட. அதன பார்த்தேன். என்னடா இன்னும் தரையில நிக்கிறியேன்னு. மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டியா? இது பாரு, நான் ஒன்னும் உனக்காக வரல, என் தங்கச்சிக்காக தான் வந்திருக்கேன். அதுவும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ அப்படியே கூட நினைச்சுக்கோ. நான் இப்படி நினைச்சுக்கிறேன். யாரு எப்படி நினைச்சாலும் நடந்த விஷயம் என்னமோ ஒண்ணுதானே. நீ மறுபடியும் வம்புக்கு வர. உன் கூட நான் பேசுறதா இல்ல. இது பாருங்க, இங்க நடந்தது எதுவும் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா பாட்டி, உங்களுக்கு தான் சொல்றேன். ஏதாவது வெளியே தெரிஞ்சது அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஐயோ, நான் எதுக்காகமா சொல்ல போறேன்? மூச்சு விட மாட்டேன். வாங்க வாங்க, போலாம் போலாம். அர்ஜுன் தம்பி, போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போலாம், வயிறு பசிக்குது. வா வா வா, வாங்க தம்பி வாங்க. ஏ ஸ்வேதா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே வரல. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்க, சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். அன்பு தேடி வர வரைக்குமா நீ கோவில்ல இருப்ப? ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லவங்களா இருக்க போய் இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொன்னதும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இல்லனா என்னடி ஆகுறது? ஸ்வேதா, இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்க. போனா போன இடம், வந்தா வந்த இடம்னே இருக்க. என்ன பண்ண சொல்றீங்க? கோயில்ல ஒரே கூட்டம். என்னக்கா? பேசுமா. மஞ்சுளா, போன் அடிக்குது, யாருன்னு பாரு. சரிங்க. ஹலோ சமந்தியம்மா, நான் தான் கார்த்திக் அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அன்பு செல்விக்கு நலங்கு வைக்கலான்னு நினைக்கிறோம். ஓ, தாராளமா செஞ்சிடலாமே. நீங்க வாங்க, மத்த ஏற்பாடெல்லாம் நாங்க செஞ்சு வச்சிடுறோம். தெரியும் சம்மந்தியம்மா, நீங்க தானே எல்லா வேலையும் தனியா இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க சும்மா தானே இருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சம்மந்தியம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு நலங்கு முடிஞ்சதும் கார்த்திக் அன்பு செல்விக்கு மோதிரம் மாத்தலான்னு ஆசைப்படுறான். அதுக்கு என்ன, தாராளமா போட சொல்லுங்க. சம்மந்தியம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம். என் பையன் கார்த்திக் அன்பு பேர்ல
ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறான். கல்யாணம் ஆனதும் அங்கதான் குடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? சந்தோஷமா இருக்குமா? பொண்ண கட்டிக்க போறவன் எப்படி வச்சுக்குவானோன்னு ஒரு தாய்க்கு கவலையாதான் இருக்கும். ஆனா எனக்கு அப்படி ஒரு கவலை வரவே போறது இல்லைன்னு தோணுது. நமக்கு என்னம்மா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா சரிதானே. சரிங்க சம்பந்தி அம்மா, நான் போனை வைக்கிறேன். நீங்க அங்க எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுங்க. சரிங்கம்மா, நான் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். சரி. என்ன கார்த்திக், நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன், சரிதானே? தேங்க்ஸ்மா. நீ என் அம்மா என்ன மாதிரி தானே இருப்ப. என்ன மஞ்சுளா, இவ்ளோ நேரமா பேசிட்டு இருந்த? யார் போன்ல? எல்லாம் அன்பு மாமியார் தான். என்னது? ஏ மாமியாரா? ஆமா, கார்த்திக் அம்மா உனக்கு மாமியார் தானே? சம்பந்தி அம்மா என்ன சொன்னாங்க மஞ்சுளா? அவங்க நாளைக்கு வராங்களா? நம்ம அன்பு செல்விக்கு நலங்கு வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுவும் சரிதான். கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. எல்லா சம்பிரதாயத்தையும் செஞ்சுதானே ஆகணும். அது மட்டும் இல்லங்க, மாப்பிள்ள அன்பு செல்வி பேர்ல வீடு வாங்க போறாரா. கல்யாணம் ஆனதும் அங்கதான் குடுத்தன போக போறாங்களா.